நாங்கள் இன்னும் உலகத்திலே வாழவும் அநேகரை ஆசீர்வாதத்திற்கு உட்படுத்தவும் நடத்தவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு ரட்சகர் நல்ல நாமத்தில் பிதாவே, ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தான் தெரிந்து கொண்டார். ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். போன வாரம் கூட நம்ம செய்தி கேட்டோம். ஆமென். பிலேயாமை கொண்டு பாலாக் சபிக்க நினைத்தான். ஆனால் வசனம் சொல்லுது, ஆமென், அந்த பிலேயாம் பாலாக்கை பார்த்து சொல்லுகிறான், ஆமென், அவர் எனக்கு ஆசீர்வதிக்க எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவர் ஒருவர் என்பதை அந்த அந்த பிலேயாம் மறந்து போகவில்லை. அவன் சொன்னதெல்லாம் நடக்குது. அவன் தீர்க்கதரிசின்னு உலகம் ஊரே தெரியுது. அதனால பாலாக் ராஜா அவனை அழைப்பித்து, இவன் சொல்லுவது நடக்கிறது, அதனால சபிக்கட்டும் என்று அழைக்கிறான். அப்ப அவன் எவ்வளவு பிரபல்யமான ஒரு தீர்க்கதரிசி மனுஷனாய் இஸ்ரவேலருக்குள்ள இருந்திருப்பான் யோசித்து பாருங்கள். அவ்வளவு பிரபல்யமான ஒரு தீர்க்கதரிசி ஆகிய பிலேயாமே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் கர்த்தர் சொல்லுகிறதா சொல்லுவேன்னு சொல்லி, என்னாகும் 23 அவர் எனக்கு ஆசீர்வதிக்க என்னை கட்டளையிட்டு இருக்கிறார், என் வாயில் அதான் போட்டிருக்கிற, அப்போ நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தான் தெரிந்து கொண்டார். ஆமே. கடந்த வாரங்களோட அவங்க குடும்பம் இன்னும் வரல, வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த குடும்பம் தான் பிள்ளைகளை வளர்க்க. ஆமேன். 3 பைசா நினைக்கிறேன், ஒண்ணு செஞ்சா ஒரு பொருள், அதை செஞ்சு அதுல பிள்ளைகள்லாம் வளர்த்து வீடெல்லாம் பார்த்தா கட்டி பிள்ளைகள்லாம் சந்ததிகள் ஆசீர்வாதமாய், மூத்த மகனும் நல்ல ஒரு வேலைக்கு போய் தனியா வீடு கட்டி இல்ல பெர்மனன்ட் ஜாப், அதுவும் சின்ன 2வது பையன் நல்ல டிசைன்ஸ் அதெல்லாம் ஆரம்பிச்சு அதுலயும் நல்ல வீடு தனியா 3 மாடி கட்டிடங்கள் கட்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராமேன்னு சொல்லுங்க. அவன் ஒரு பால் பாயிடு வாங்கி வந்து கதவு வெளியே நிற்பார். 5 மணிக்கெல்லாம் காலை 6க்குலாம் வந்துருவார். எட்டி பார்த்தா அவர் என்ன என்பதை பால் பாயிட காமிப்பார். வாங்கி வந்துட்டு கஷ்டம். அப்பெல்லாம் நான் எங்களுக்கு சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சே கஷ்டம் தான். ஆனா இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் பிள்ளைகள் எல்லாரையும் உயர்த்தி வைத்திருக்கிறார். பெண் பிள்ளைகள், பேர பிள்ளைகளும் நல்ல திருமணங்கள் நடந்திருக்கிறது. மூத்த பேரனுக்கு பெரிய பேரனா அவனுக்கு கல்யாணம் இருக்கு. கடைசி ஒரு குட்டி பேரனும் சபைக்கு வரான். அவனையும் பார்த்துட்டு எவ்வளவு ஆசீர்வாதங்கள். ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டேங்க, அட சத்தமா சொல்லுங்க. உண்மையாகவே அதை பார்க்கும்போது அது நம்ம சபையை கொண்டு வந்து ஒரு மணி நான் அவர் பேசியிருந்தோம். அவர் தெருவிலே ஒரு ஊழியக்கார் வீடு, அவர் வீடு வந்து கட்டும்போது திருமணமான புதுசுல என்னதான் கூப்பிட்டு பிரதிஷ்டை பாஸ்டர். அந்த பாஸ்டர் பேரு ஸ்டீபன் வாசு, அவர் தான் ஆர்வனையா ஜப வீடு. எங்க வீட்டுல வந்து ஜோம் நீங்க தான் செய்தி கொடுக்கணும். அந்த பாஸ்டர் ஒரு முறை பார்த்துட்டு, தேலன் என்ன எங்க சர்ச்சுக்கா போறீங்க? ஆமான்னு. நான் எவ்வளவு வருஷமா கூப்பிட்டேன், ஏன் வரல? இல்ல இவர் ஐயா சர்ச்சு தான் போறேன் அப்படின்னு. என்ன கேட்டாரு, என்ன நைஸா தள்ளிட்டு போயிட்டீங்க? தள்ளிட்டு போகல பாஸ்டர், அவரு முதர்ந்தீங்க தான் வராரு அப்படின்னு. அங்கேயும் அறிமுகம் டிராக்ஸ் கொடுத்திருக்கிறார். டிராக்ஸ் கொடுத்து பாக்குறவங்களாம் இயேசுவை சொல்லி இருக்கிறார். அதனாலதான் ஒரு நல்ல ஒரு பூரணமான ஒரு மரணத்தை கர்த்தருக்குள் நித்திரை அடையும்படி, ஆமே, கன்ஃபார்மா சொல்ல முடியும், went into the glory of God, ஆண்டவருடைய மகிமைக்குள்ள அவர் போயிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, நிச்சயம் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்முடைய சபைக்கும் தருகிறார். நல்ல வாழ்க்கை ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். ஆமென். நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். 1 கொரிந்தியர்ல 10:13 மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை பத்தி பவுல் சபைக்கு சொல்லிட்டு, வேற சோதனை உங்களுக்கு வரல அப்படின்றாரு. ஒரு மனிதனால் என்ன சோதனை பாடுகளை தாங்க முடியுமோ அதுதான் உங்களுக்கும் நேரிடுகிறது அப்படின்னு சொல்லி தேவன் உண்மை உள்ளவன்ற. அப்போ நீங்க இதை நம்பணும்ன்ற. உண்மை உள்ள தேவன், பொய் சொல்லாத தேவன். ஆமே, நம்புங்க. என்ன மனிதன்ற இடத்துல நம்ம பேரை போட்டுக்கலாம். நம்மளால என்ன சோதனையை நம்ம தாங்க முடியுமோ அதுதான் நமக்கு தேவன் அனுமதிக்கிறார். நான் உண்மையுள்ள தேவன். அடுத்து உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட, ஆமேன், அவர் இடம் கொடாமல். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏசப்பா ஒருபோதும் சோதனைக்கு நம்ம தாங்க முடியாத ஒரு சோதனை கொடுக்கிற தேவன் அல்ல. சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், ஆமேன், திராணிக்கு மேலா நம்மளால முடியாத ஒன்றை செய்வதற்கு தேவன் வற்புறுத்துவது கிடையாது. சில பிள்ளைகள் நம்ம பார்ப்போம், ஸ்கூல் விட்டு வந்து எக்ஸாம் படிப்போம். ஆனா கொஞ்ச நேரம் விளையாட விட்டா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க, அப்புறம் திரும்ப படிப்பாங்க. அப்படி
ஒவ்வொரு காரியத்தும் நமக்கு ஒரு ரெஸ்ட், ஓய்வு தேவை. நம்மளால என்ன முடியுங்கிறத சிந்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, திராணிக்கு மேலாய் நீங்கள் சோதிக்கப்படுவது கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். அடுத்து சொல்றாரு, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான், சோதனையை தாங்கத்தக்கதாய் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நம்புகிறவர்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். போக்கையும் உண்டு பண்ணுகிற தேவன், தப்பிக்கிறதற்கான வழியை தேவன் உண்டு. யாரோட கர்த்தர் பேசுகிறான், இது அநேக முறை தெரிஞ்ச வசனம், மனநமா உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் திரும்ப ஞாபகப்படுத்துகிறாரு. ஆமேன். உங்களுக்கான அந்த சோதனை வேதனைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவை தேவனை விட நம்முடைய பாடுகள் சோதனைகள் பெரிதாக நினைத்திருந்தால் ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்டு உள்ளார்ந்த மன்னிப்பு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது பண கஷ்டமா இருக்கலாம், தொழில்ல ஏதாயிலும் பின்தங்குகிற ஒரு நிலைமையா இருக்கலாம். அதெல்லாம் நம்ம யோசிக்காம, ஆமென், பைபிள் சொல்லுது, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாவீதை பார்த்து சொல்றார், நீ ஒன்று விடாமல் திருப்பிக் கொள்ளுவாய், எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், ஒன்று விடாமல் திருப்பிக் கொள்ளுவாய் என்று தாவீதுக்கு சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்களேன். 5 அப்பம் 2 மீன் தான் அநேக ஆயிரங்களுக்கு போஷித்தார். யாரு சந்தேகப்பட்டாங்களோ அவங்க கையிலே கொடுத்து தூக்கிட்டு போ வீட்டுக்குன்னு மீதியான கூடைகளை நிரப்பி கையில் கொடுத்து அனுப்பினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமா, நம்ம ஏற்கனவே இந்த வார்த்தைகளை கேட்டிருந்தாலும் திரும்ப கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த சோதனை அனுப்பும் போது நம்ம சோர்ந்து போகிறோம். வேதனைகள் வரும்போது சோர்ந்து போகிறோம். உண்மையாக நானும் அநேக நேரத்தில் உங்களோட ஷேர் பண்ணி இருக்க மாட்டேன். ஆனா என்ன செய்வோம் தெரியாம இங்க உட்கார்ந்து இருக்கும் போது சோதனையோடு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறது. ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டேன். ஆமா, கர்த்தர் நல்லவர். இது ஏசி ஓடல, இது தண்ணியா உள்ள வந்துட்டு இருக்கு. அது ஓடிட்டு இருந்தது. நேத்து கழட்டி பார்த்தா டியூப் எல்லாம் எலி கடிச்சு வச்சிருக்கு. எலி போற வழி ஒண்ணு கிடையாது. நல்லா இங்க மழை தண்ணி ஒழுகுது. இதெல்லாம் நிறைய ஐயாலாம் ஆட்கள் அனுப்பி நான் மதுரையில இருக்கும்போது வீடியோல பார்த்தா ஒரு சினிமா செட்டிங் போல எல்லாம் கொண்டு வந்து வச்சு குகன் அனுப்பி வச்சிருந்தாரு. எல்லாம் செக் பண்ணியும் இன்னும் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நபர் கிடைச்சார். அந்த மரணத்துல தான் சந்திச்சோம். எல்லா வேலையும் செய்யறாரு. அவர் முக்கியமான ஒரு புள்ளிவர். அவர் பேரு சொன்னா எல்லாம் தெரியுது. அவர் வந்து பார்த்துட்டு நேற்று ஃபுல்லா இருந்து எல்லா வேலையும் நானே பண்ணி கொடுக்குறேன். அவர் ஆமேன்னு சொல்லுங்களேன். சில நேரம் நம்ம காத்திருப்பது சோதனைகளை, ஐயோ இப்படியே போயிட்டு இருக்கு, எனக்கு சர்ச்சு நல்லா இல்ல, ஏதோ குறை இருந்ததுன்னா அதை உடனே செய்யணும். அது அப்படியே ப்ரொலாங் ஆச்சுன்னா மனசு அதுலயே இருக்கும். செய்தி கூட சில நேரம் ஓடாது. நீ வரவங்களுக்கு எல்லாம் நல்ல சந்தோஷமா இருந்து ஆராய்ச்சி போகணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தம் வரமாட்டே. நம்முடைய தேவன் அழகானவர். ஆமே. அவர் கேட்டார் வாடகைலாம், ஏன் பாஸ்டர் இவ்வளவா அப்படின்னாரு. இதை விட கொடுக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அவன் நம்ம சொந்த இடம் கிடைக்கிற வரை 1 லட்சம் வாடகை சரி கொடுத்து நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். நல்ல ஒரு அழிலைய சொல்லுங்க. ஆனா அதுக்குள் இருக்கிற அந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிற நம்மளதான் கர்த்தர் பார்த்து சோர்ந்து போயிரு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நான் சில பிரச்சனையை அனுப்புனா சோர்ந்து போயிடுறான். என்னை விட சிந்திக்க ஆரம்பிச்சிடறான். என்னை விட சிந்திக்க ஆரம்பிச்சிடப்பா ஊழியக்கார, நீ என்னை விட பெரிய பாரம் உச்சு கொட்டுற, எப்படி தப்பிப்போன்னு பாக்குற, இது எப்படி கிடைக்கும்னு பாக்குற, சோர்ந்து போயிடுற. உன் மூஞ்ச பாக்குற 4-5 பேர் அவங்களும் சோர்ந்து போறாங்க. ஏதோ பேருக்காக சபைக்கு வந்து போற, இதெல்லாம் உண்மை. சில நேரங்களில் ஊறுகாய் கருவேப்பிலை மாதிரி கர்த்தரை பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். அருமையான பிரியமான தேவ பிள்ளைகளை, அது அல்ல. ஆண்டவர் அழகா சொல்றாரு, தானிக்கு மேலா சோதிக்கப்பட இடம் கொடுப்பது இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இதுவரை பலன் கொடுத்தாரா இல்லையா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் ஐயா வந்திருக்க மாட்டாரான்னு நினைச்சேன். நான் அவ்வளவு பாடுகள். முந்தானத்து நைட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா மெசேஜ் போடுவார். எனக்கு ரொம்ப கண்ணை திறந்துட்டாங்க, கையை தூக்குனாங்க, பேசுனாங்க. திரும்ப நேத்து காலில் போன் பண்ணா இல்ல பழைய மாதிரி தான் இருக்கிறாங்க, கண்ணை திறக்கல திரும்ப. சரி, அப்படி இருக்க நேத்து நைட்டும் போன் பண்ணி விசாரி, ஒரு 11 மணி இருக்கும், 11:30 கூட இருக்கலாம். போன் பண்ணி விசாரிச்சேன். அப்படிதான் இருக்கான் பஸ். சரி, ஆட்டோல வரும்போது கார் இருக்கான்னு பார்ப்பேன், யார் யார் இருக்கா. அதான் கார் வந்திருக்கு, ஐயா முன்னாடியே வந்துட்டாங்க. ஒரு அழிலையா சொல்லுங்க. நான் ஒரு தனி மனிதனை உயர்த்தவில்லை. ஒரு ஆமைன்னு சொல்ல அதையும் அவர் வச்சுதான் சொல்றேன். கொடுக்குறாங்கன்னோ தசமா அப்படின்னு சிலர் நினைக்கலாம். அவர் கொடுக்கிறாரு போல, ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுன்னா கொடுப்பது இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அவர் வருகையும் விசுவாசம் நம்பிக்கையும் எந்த கொடுப்பதற்கு நிகர் அல்ல. அதான் நான் சொல்லுவேன். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு புரியுதா? எனக்கு வருகிற, என் கைக்கு வருகிற, நீங்கள் கொடுக்கிற அதற்கு நிகர் இது ரொம்ப கீழே தான். அதற்கு நிகரானது எது? சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களுக்கும் ஓடி வருவது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். உண்மைதான். ஒரு அழிலைய சொல்லுங்க. ஆமா, ஆராதனையில பங்கு பெறுவது, தேவனை ஆராதிப்பது, உயர்த்துவது, கொடுப்பது, சேர்ந்து சந்தோஷமா இருப்பது.
மாட்சிமைகளை மறப்பது. ஆமென். இருக்கிற சின்ன சின்ன கருத்து வேறு மறந்து வாழுவது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதான் தேவன் விரும்புகிறார். அதான் ஆண்டவர் சொல்ல, தானிக்கு மேலாய் சோதிக்கப்பட இடம் கொடாமல். அப்ப இந்த சூழ்நிலைகள்ல நம்ம நிறைந்து இருக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற சோதனைகள் பெருசாதான் தோணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் இருந்திருந்தா சர்ச்சுக்கு வந்திருக்க மாட்டேன். நான் ஒரு விசுவாசியா இருந்திருந்தால் சர்ச்சுக்கு வந்திருக்க மாட்டேன். கேட்டா என்ன சொல்ல, என்னுடைய ஒய்ஃப் எங்க இருக்கிறாங்க? அதான் உண்மை. ஐசியூல, ஆஸ்பத்திரியில கூட இல்ல, ஐசியூ. திரும்ப திரும்ப அவர் உயர்த்தல அப்படின்னு நினைத்தால் நான் பொறுப்பு அல்ல. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆமா, உயர்த்தி பேசு, நான் பொறுப்பே கிடையாது. ஆனா கொஞ்சம் சீரியஸா சொல்றேன். ஆலயங்களை ஆராதனை விடுவது, ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. கர்த்தரை உயர்த்துவதை விடுவது. ஆமே, நல்ல துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், இதெல்லாம் பின்னுக்கு தள்ளிடுறோம். ஆமே, நம்முடைய பிரச்சனைகளை முன்னே வைக்கிறோம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, இதுதான் உண்மையான ஒரு விசுவாசம் என்பது. நாம் கற்றுக்கொள்ளணும், ஓடணும். இன்னைக்கு இதை பாக்குறோமா, கேட்கிறோமா, பலிபீடத்தில் இதுக்கு நம்மளை ஒப்புக்கொடும். அதான் இன்னைக்கு சங்கீதத்தை பொருத்தனைகளை செலுத்துவேன், பொருத்தனை செய்து கொண்டேன். என்ன பொருத்தனை? நான் இவைகளுக்கு நடுவிலும் பூமியின் கடையாந்திரத்தும் அப்படி கூப்பிடுவது போல் இருக்கிற அந்த சூழ்நிலை, ஆனாலும் நீரே எனக்கு அடைக்கலம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, வருவேன் வரமாட்டேன், அதெல்லாம் கிடையாது. நிச்சயமாகவே நமக்கு ஒரே நபர் தான் நம்ம பார்க்க வேண்டிய நபர், இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அதான் அடிக்கடி நம்ம சொல்ற வசனம் 1 Corinthians 2:2. I have determined, I have dissolved not to know anything except Jesus Christ and him crucified. சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். I have decided. நான் தீர்மானித்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆவே சோதனைகள், பாடுகள் எந்த ரூபத்திலையும் நம்மள ஆண்டவர் தேர்ச்சிக்கு நேராய் நடத்துவார். என் பிள்ளை பாஸ் பண்ணும், அதுக்குதான் நடத்துற. அதுதான் வேதனைகள். ஒரு சத்துரு என்ன நினைப்பான், நம்ம எப்படியாவது முடக்க பாக்குறோம், ஆனாலும் போயிட்டு அங்கதான் கையை உயர்த்துறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்கதான் கொடுக்குறாங்க, திரும்ப திரும்ப நம்புறாங்களே, அதான் அவனுக்கு கோபம். அப்போ ஒரு நேரத்துல அவனே சோர்ந்து விடுவான். அப்ப பிசாச சோர்வடைய செய்வது உன் விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிசாசு வெட்கமடைய செய்வது நம்முடைய ஆராதனை. ஆமே, அதான் ஆராதிக்கும் போது மகிமை இறங்குதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம பாடுற அந்த தாளந்து அல்ல, என்னுடைய பிரசங்க தாளந்து அல்ல. நான் பாடுவது யாரை? மகிமையான தேவனை. நான் பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தை எது? ஜீவனுள்ள வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் அவரு மேல இருக்க முடியல, இறங்கி வருகிறார். பவுலும் சீலாம் துதிக்க ஆரம்பிக்கிறான், இறங்கி வருகிறார். இறங்கி வந்து கையில் இருந்த விலங்குகள்லாம் தானே அவிழ்க்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கர்த்தரை துதிக்கிறார்கள், காவலிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுவது. அநேக நேரங்கள்ல நம்ம சோதனைகள், பாடுகள் வரும்போது ஆமே முடங்கி போய் விடுகிறோம். இப்ப நம்ம அப்படி ஆராதனை மறந்து, என் மனைவி, என்னுடைய குடும்பம், அப்பா அம்மா, என் பிள்ளை, என்னுடைய ஊழியம், என்னுடைய அக்கா தங்கச்சி, இவங்க எல்லாம் ரொம்ப இந்த சூழ்நிலை இருக்கிறாங்க, அதனால நான் சர்ச்சுக்கு வரல, ஆராதிக்க முடியல, ஏன் உடம்புலயே பலவீனம், அதனால வர முடியல அப்படின்னு நம்ம சொன்னா, கவனிக்க, மேக்சிமம் சொன்னா பிசாசை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அட்லீஸ்ட் we should try. முயற்சி எடுக்கணும். காலை வச்சு பாக்குறேன், வழக்கம் போல கிளம்பிட்டேன், சண்டே 6 மணி இல்ல 9க்கு வரவும்னா கிளம்பிட்டேன், ஆனாலும் முடியலன்னா ஓகே, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா முயற்சியே எடுக்காமல் நம்ம சாக்கு போக்குகளை சொல்லும் போது சாத்தானை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படிதான் ரப்சாக்கே சனகரிப்புலாம் வந்து எசேக்கியா முன்னாடி சொல்றான், ஜனங்களை நிறுத்தி வச்சு சொல்றான், இந்த எசேக்கியா உங்களை காப்பாற்றும் என்று நம்புகிறீங்களா? யார் பேச்சு நம்ப போறீங்க அப்படின்னு கேட்கிறான். அவன் ஜனங்களை கலகப்படுத்துகிறான், குழப்பமடைய செய்கிறான். ஆனாலும் வசனம் சொல்லுது, கொஞ்சம் பேரை கொண்டாகிலோ அநேகரை கொண்டாகிலோ நீ ஜனங்களை விடுவிப்பது உமக்கு லேசான காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ள இருக்கிற கொஞ்சம் விசுவாசம், பெரிய எதுவானாலும் சரி, ஆண்டவன் விசுவாசத்தை கனப்படுத்துவார். அதான் 1 சாமுவேல் 2:30, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஆமே, என்னை கனவீனம் பண்ணுகிறவனை, என்னை அசட்டை பண்ணுகிறவனை நான் கனவீனப்படுத்து. I will dishonor them those who despise me. என்ன கனவீனம், என்ன அசட்டை பண்றவங்கள பார்த்துக்கலாம் என்று சொல்லி. ஏன்னா அது கடைசி காலமா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் அந்த சகோதரனை குறித்து கேள்விப்பட்டவனே, அவதான் வந்து எல்லா வழியும் பார்த்து பயங்கரமா ரவுடியா இருந்திருக்கிறார். அப்படியா இருந்து இன்னைக்கு இந்த மாதிரி போயிட்டார். அதான் நான் சொல்லிட்டேன், உங்களை விட போறது இல்லை, உண்மையான தெய்வத்துக்கு நீ வந்துதான் ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏதாவது வழி சொல்லுங்க உங்க குரான்ல இருந்துன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சார். அவர் வாயில இருந்து வந்துடுச்சு கிபி அப்படின்றாரு. கிபின்னா என்ன தெரியுமான்னு, அதான் கிறிஸ்துவுக்கு பின். அப்ப அவரை நம்புங்கயா,
அல்லாஹ் தெய்வம் அல்ல. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஒரு மாற்று பெயர் தான் வைத்துக் கொண்ட முகமது நபி தீர்க்கதரிசி, கிறிஸ்து கடைசி தீர்க்கதரிசின்றாங்க. அவர் மேல வல்லமை இருக்கிறதா குர்ஆனே சொல்லுது. குருடர்களுக்கு பார்வை கொடுக்கும், முடவழி நடக்க. அப்போ வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசி அவர் அப்படின்னு சொல்லிட்டு, தீர்க்கதரிசி பொய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க. ஆமே. அப்படிதான் ஒரு டிபேட்ல பயங்கரமான ஒரு கேலரியில யுஎஸ்ல பெரிய ஒரு வெற்றி என்ன தெரியுமா? தீர்க்கதரிசி பொய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ஆமே. தீர்க்கதரிசி அவருக்கு விருப்பமானது பேசுவாரா? பேச மாட்டார். அப்ப இயேசு தீர்க்கதரிசி நம்புறீங்களா? எஸ் வி பிலீவ் that Jesus Christ is a prophet. அப்ப அவர் சொல்லி இருக்கிறார் யோவான் 14:6, நானே வழியோ, நானே சத்தியமோ, நானே ஜீவனுமா இருக்கிறேன். முடிஞ்சு போய் டிபேட். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தீர்க்கதரிசி பொய் சொல்ல மாட்டாரு. பரலோகம் போக இயேசு ஒருவர் தான் வழி, இயேசு ஒருவர் தான் சத்தியம், இயேசு ஒருவர் தான் நமக்கு ஜீவன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க உயிர் பிரியும் போது அங்க அடுத்த வினாடி கல்லனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்ப. யூ வில் பி பாரடைஸ் வித் மீ. அவன் என்னோடு கூட நீ இருப்பாய். எவ்வளவு அழகா சொன்னாரு பாருங்க. கத்த நல்லவர். ஆகவே சோதனைகள் பாடுகள் வந்தாலும் இன்னைக்கு அந்த பொருத்தனைன்னு சங்கீத வாச நீங்களோ பொருத்தனை பண்ணி கொள்ளுங்கள். அன்போடு தான் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன். ஆமேன். அப்பதான் பாடுகள் பிரச்சனைகள்ல விடுதலை கிடைக்கும். நீங்க கம்பீரமா என்று சொல்ல முடியும். ஒரு பக்கம் தலைமுறை பல நாட்கள் பல வருஷங்களா பாடுகளோடும் சோதனைகளோடும் பணப்பற்றாக்குறைகளோடும் நம்ம அப்படியே இருந்து கொண்டு இயேசுவை ஆராய்த்து கொண்டு இருப்பது தேவனுக்கு பிரியம் அல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, அந்த தேவ சமாதானத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. அவை பாடுகள் வேதனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போக வேண்டியது கிடையாது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? தானிக்கு மேலாய் சோதிக்கப்படாமல் அம்மே தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் அந்த சோதனை தாங்கத்தக்கதாயும் சோதனையோடு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இங்கே கர்த்தர் சோதிக்கிறார். ஆமே. ஒரு அற்புதம் நடக்குது. மாறாவின் கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாற்றப்படுகிறது. மாற்றப்பட்ட உடனே ஆண்டவர் அங்கே நம்முடைய பிள்ளைகளை சோதிக்கிறார். அல்லேலூயா. ஏன் என்ன சோதிக்கிறார்? 26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அப்படி நியாயங்கள் யாவையும் கை கொண்டார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையோ உனக்கு வரப்பண்ணு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமேன். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோமா இல்லை பாருங்க. இப்போ என்ன நடந்தாலும் சரி, அது தேவ சித்தத்தின்படி நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சின்ன உதாரணம் தான். இப்ப பாடுகள் பிரச்சனை ஆஸ்பத்திரியில இருக்காங்க. நம்ம இப்போ இங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, திருமணம், சொந்த பந்தத்துல. ஆனா ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், கர்த்தரை தேடுறோம். ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறோம். அப்ப ஆண்டவர் இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள் வரும்போது உடனே என்ன பண்றாரு பாருங்க. ஒரு மர குச்சி எடுத்து போட சொல்றாரு மோசே. ஏற்கனவே மோசை முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக எங்களை நீங்க கொண்டு வந்தீங்க? என்ன ஏன் கொண்டு வந்தீங்க? எகிப்தில எங்களுக்கு நல்ல இறைச்சி கிடைத்தது, அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே சேர்த்திருப்போம், அதே தேவையில்ல, அங்க இருந்தாலே பரவாயில்ல, எங்களுக்கு ஏன் கொண்டு வந்தா? ஒவ்வொரு முறையும் முறுமுறுக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் மோசைய தன் சொந்த ஜனங்கள் மோசையை துன்பப்படுத்தினது போல கர்த்தர் மோசையை துன்பப்படுத்துறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இவனுடைய தன் ஜனங்களுக்காக மோசை பிரயாசப்படுகிறான், தன் ஜனங்களுக்காக மோசை அவமானப்படுகிறான். இவன் செய்கிற வாதைகளை அந்த மந்திரவாதிகளை செய்கிறார்கள். அந்த இடத்துல எப்படி அவமானம் இருக்கு, எத்தனை பேர் பரியாசம் பண்ணி. ஆனாலும் மோசே, ஆமே, அதான் மோசையை குறித்து வசனம் சொல்லுது, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நம்ம ஒண்ணே நினைச்சுக்கிறோம், திருடல, போய் சொல்ல, அதை செய்யல, நான் அதெல்லாம் செய்யாங்க, நான் உண்மை. அந்த உண்மை இல்லைங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த கான்டெக்ட்ல என் ஜனங்களை நான் விடுவிக்க உன்னை நான் அழைச்சேன். நீயோ திக்குவாய் மந்த நாவுன்னு. அம்மே, உன்னை கொலை செய்யும்படி 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படியா கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போதோ நானில் பெட்டியில் வைத்து உன்னை நான் பாதுகாத்தேன். பால் கொடுப்பதற்கு பெற்ற தாய் தான் கொடுக்கணும் என்பதற்காக அங்கு அரண்மனையிலிருந்து ஒரு தாதியை வரவழைத்து, அது உன்னுடைய தாய் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அரண்மனையில உன்னை வளர்க்கப்பட்டாய். 40 வருஷம் வனாந்தரத்துல நீ சோதிக்கப்பட்டாய். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன்.
அந்த சோதனையில உன்னை இன்னும் அதிகமாய் சோதித்தவர்கள் தேவ ஜனங்கள் தான், என்னை அறிந்தவர்கள் தான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். கசப்பான தண்ணீர் மோசையை பார்த்து சொல்லிக்கலாம், நீ மரத்தை ஏறி வெட்டி போடுன்னு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு. ஆமாம், அதனால சொல்றேன், ஆண்டவரை விசுவாசித்து நம்புகிற பிள்ளைகள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய பாடு பாரமோ அது லேசா தெரியும். தலையிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அந்த 2 வரி பாடலாம். லேசான காரியம், அந்த பாட்டு பாடலாம். உமக்கு அது நல்ல அழகா பாரு, இன்னும் சத்தமா பாடுங்களேன். அப்படியே நிறுத்துங்களேன், ரொம்ப லேசா பாரு. நல்லா உற்சாகமா பாடலாமா? பாடுங்க பாப்போம், தெரியுமா? 1 இருங்க, 1 2 3 சொல்ல ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. 1 2 3. உமக்கு லேசான காரியம், மறுமுறை லேசான காரியம், உமக்கு லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனிதற்கு மண்ணாவை தருவது லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம், பெலனுள்ளவர் பெலனற்றவர், பெலனுள்ளவர் பெலன் இல்லாதவர், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். சோர்ந்து போகாதீர்கள், சேர்ந்து பாட. லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம், அடுத்தது போடுமா? அடுத்தது பெலனுள்ளவர் பெலனில்லாதவர், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், லேசான காரியம், கூழாங்கல்லாலே கோலியாத் விழுவது லேசான காரியம், கூழாங்கல்லாலே கோலியாத் விழுவது லேசான காரியம், ஆழ்கடல் மீன் வாயில் பரிபணம் எடுப்பது லேசான காரியம், சேர்ந்து சொல்லுங்க. ஆழ்கடல் மீன் வாயில். ஆமே. ஆழ்கடல் மீன் வாயில் பரிபணம் எடுப்பது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம், இன்னொரு முறை சொல்ல. லேசான பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம், கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம், நீரை கைரசமாக்குவது லேசான காரியம், உமக்கது
லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம். பெலனுள்ளவர், பெலனற்றவர், பெலனுள்ளவர், பெலன் இல்லாதவர், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதருக்கு மன்னாவை தருவது லேசான காரியம். உமக்கு லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஊழியரை, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஆமென், பெரிய சோதனைகளா இருந்தாலும் அது லேசாக மாற்றுகிறது. ஆமென் சொல்லாம யாத்திராமத்துல பாருங்க, இந்த கசப்பான தண்ணீர் அந்த ஜனங்களுக்கு தண்ணீர் தாகமா இருந்தது. அல்லேலூயா. 22 பாருங்க, 15, 22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தை பிரயாணப்படுத்தினான். சிவந்த சமுத்திரத்தை தாண்டிட்டாங்க. 14th சாப்டர்ல 15ல அங்கிருந்து புறப்பட்டு போறாங்க. சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ஒரு அற்புதம் நடக்குது, கவனிக்கிறீங்களா? அடுத்து வனாந்தரத்தை தான் புறப்பட்டு போறான். இன்னும் கானான் வரவில்லை, கானான் தேசம் போகல. அப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நம்முடைய மரணத்துக்கு பின்பு நம்முடைய பூலோக வாழ்க்கை முடிந்து கானான் பரலோகம் போகிற வர இந்த பூலோகத்துல, இந்த உலகத்துல அற்புதங்கள் நடக்கும், சோர்வுகள் நடக்கலாம், பாடுகள் வரலாம். சோர்ந்து போக கூடாது. எல்லாவற்றை விட பேசப்படுகிறது எது? கர்த்தருடைய அற்புதங்கள் ஒன்றுதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, பெரிய செங்கடல் அது தாண்டுவது எப்படி நினைச்ச ஒரு கோல் குச்சி தான். அந்த கோலை நீட்டும்படியாக கர்த்தர் மோசேக்கு சொன்னார். சந்தேகப்படாமல் நீட்டினான். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும், நானும் நீங்களும் ஒவ்வொரு மோசேக்களா இருக்க வேண்டும். ஜனங்கள் சந்தேகப்படலாம். கூட வந்த ஜனங்கள் 20, 30, 40 லட்சம் ஜனங்கள் மேல் அவங்க கூட சந்தேகப்பட்டிருக்கலாம், முறுமுறுக்கலாம். ஆனால் இன்றைக்கு சபைக்கு தேவை நாம ஒவ்வொருவரும் மோசேக்களா இருக்க வேண்டும். நம்ம கையில ஒரு கோல் இருக்கு, அதை நீட்டணும். சந்தேகப்படாமல் நீட்டும் போது செங்கடல் 2ஆக பிளந்தது. அல்லேலூயா. பிளந்த உடனே பாடுறாங்க. 15ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்கன்னா, மோசேயும் மிரியாமும் கர்த்தரை துதிக்கிறாங்க. ஆரவாரம் நல்லது, சத்தம் நல்லது. ஆனால் அந்த ஆரவாரங்களுக்கு மத்தியிலே திரும்ப பிரச்சனைகளோ பாடுகளோ வந்தால் ஒன்றை மறந்துடக்கூடாது. என் தேவன் செங்கடலை பிளக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப முதலையும் சோதனை, இப்படியும் சோதனை, பாடுகள் முன்பை விட இப்பொழுது நான் போகிற பாடுகள் மிகுந்த மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வனாந்தரம் போடுது பைபிள். இப்ப வனாந்தரத்தை தண்ணீர் தாகத்தோடு போறாங்க. 23 மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்தது, குடிக்க கூடாது இருந்தது. மாறான்னு பேர் வைக்கிறாங்க. 24ல முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு அழகான வாழ்க்கை பாருங்க. இன்னொன்னு, இதை நான் சொல்றதுனாலே பாடுகளும் சந்தோஷம் மாறி மாறி வந்துதான் வாழ்க்கை அப்படி நினைக்காதீங்க. பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பூரண ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிகாரங்கள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி அல்ல. நமக்காக பரிகாரியாக கிறிஸ்து. ஒரு ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, உன் பரிகாரியாய் கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப சில நேரங்கள்ல நம்முடைய ஆசீர்வாதம் கெடுப்பதும் முன்னாடி வந்த அதே பிரச்சனை இப்ப வந்திருக்கு. என் வீட்டுக்கார் அப்படிதான் செஞ்சார், திரும்ப இதையும் செய்வார். எனக்கு வந்து வியாதி, ஜெனரேஷன் பை எது இருக்கு இது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அதுவும் தேவனுக்கு பிரியமில்லா. எந்த நேரத்திலோ எந்த சூழ்நிலையிலோ ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் விசுவாசமே நாமே பெரியதா இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ நம்பணும். விசுவாசம்
விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, அந்த இடத்திற்கு வராங்க, தண்ணீர் கிடைக்கல, என்னத்தை குடிப்போம்? 24 வசனத்துல கடைசி என்னத்தை குடிப்போம்? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவனும் கூட சேர்ந்து கவனிங்க, என்னத்தை குடிப்போம்? பள்ள நோண்டி பார்க்கலாமா? பூமிக்கு அடியில தண்ணி கிடைக்குமா? அன்றைக்கு வனாந்தரத்துல நீர் ஊற்றி உண்டு பண்ணினார்ல, எல்லாம் அவனுக்கு தெரியும். வாய் வழி காது வழியா கேட்டிருப்பாங்க. நம்மள சொல்லவே இல்லை. மோசே டைரக்டா போய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில் நம்முடைய பாடுகள் பிரச்சனைகள் ஒரே தீர்வு, நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்வது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது. ஆமே, எல்லா ஜனங்களும் கூப்பிட்டாங்க சொல்ல, அற்புதங்களை கண்ட ஜனங்கள், அக்கறைக்கு போனவர்கள், இக்கரையில தொடர்ந்து வந்த பார்வோனும் பிரதான ரதங்களும் அதே தண்ணிக்குள்ள மாண்டு போனதை கண்டவர்கள், இனி எதிரிகள் இல்லை என்று நினைத்தார்கள். அப்ப எவ்வளவு தேவனை துதித்த ஜனங்கள் வாயிலிருந்து உடனே முறுமுறுப்பு வருது பாருங்க. முறுமுறுத்தார்கள். மோசே என்ன செய்தான்? முறுமுறுப்புக்கு மாறுதரமாய் முறுமுறுப்பு செய்யவில்லை. அவன் சோர்ந்து போகல, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பாருங்க, வசனம் பாருங்க, கூப்பிட்டான். உடனே ஒரு சொல்யூஷன், மரத்தை காமிக்கிறாரு. என்ன செய்யணும் ஆண்டவரே? அது மதுரமான தண்ணீரை மாறும், அதுல இருக்க ஒரு குச்சியை மட்டும் எடுத்து போடுன்றாரு. ஆமே, அங்கேதான் சொல்றாரு, ஒரு நியமத்தை, ஒரு நியாயத்தை கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, ஒரு ஆமீன் சொல்லுங்க, என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று. ஆமேன். அந்த சோதனை, அதாவது கொல்லுவாயோ மாட்டாயோ என்று சோதிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நமக்கு பிரதான கட்டளை என்ன? தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு அவரை சேவிப்பாயாக. உன்னை நேசிப்பது போல பிறரையும் நீ நேசிக்க வேண்டியது. ரெண்டு தான், மீது எல்லாம் அதற்குள் அடங்கி. அப்ப இதுல தவறுகிற யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், அவர்கள் வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில பாடுகள் வரும்போது ஆலயத்தை மறந்துடுவாங்க. அவங்க அந்த பேரையே சொல்லுவாங்க, என் வீட்டுல இன்னார் இப்படி இருக்கிறாங்க, அதனால ஆலயத்திற்கு வர முடியல, என் சரீரம் பலவீனப்பட்டு போச்சு, வர ஊழியக்கார. நான் சொல்லுவேன், ஐயோ எங்க குடும்பத்தில் இப்படி ஒரு திருமணம், என்னால வர முடியல சொல்லுவேன். இந்த சூழ்நிலைகளுக்குள்ளே சத்துரு கொண்டு போகும்போதுதான் தேவ ராஜ்யம் மட்டுப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் அதற்காக நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் அழகா சொல்றார் ஏசியா மூலமா, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா? தேவை இருக்கா? அது தேவைன்னு உங்களால தெரியுதா? அந்த தேவன் தருவார். ஆமே, இடையில சில தடைகள் வரலாம், சில சூழ்நிலைகள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அது லட்சங்களா இருக்கலாம், கோடிகளா இருக்கலாம். அதை நிறைவேற்ற முடியும்படியான பலன் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். நீ சோர்ந்து போகாத, செய்ய வேண்டியது அவருடைய பொறுப்பு. அங்கே ஒரு மரத்தை வைத்தது தேவனுடைய. பாருங்க, நான் நினைக்கிறேன், அது கன்ற அந்த செடி முளைச்சு சின்னதா வளரும் போது அந்த செடியை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்ன? என் ஜனங்களை நான் மீட்டு கொண்டு வரும்போது, செங்கடலை தாண்டின பின்பு வனாந்தரத்தை நடத்தும் போது தண்ணீர் தவணமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. என் தாசனாகிய மோசேக்கு விரோதம் முறுமுறுப்பார்கள், ஆனா என் தாசனை விட்டு கொடுக்க மாட்டேன், என் ஜனங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த மரத்தில் ஒரு குச்சி அதற்கு பயன்படும் என்று ஒரு மரத்தை குறித்து தேவன் திட்டம் வைத்திருந்தது உண்மையானால், உங்களை என்னை குறித்த திட்டம் பெரியது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீ ஆராதனைக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்தா, நீங்க வைராக்கியத்தோடு வந்திருக்கிறீங்கன்னா, உங்களை குறிச்ச தேவ திட்டம் இன்றைக்கு நிச்சயமா அற்புதங்களை தேவன் செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு வசனம், அதே யாத்திராமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16 வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். அவன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியது ஒவ்வொரு நாளிலோ சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ இல்லையோ நடக்க மாட்டாளோ என்று அவளை நான் சோதிப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமா, தடைகள் மூலமா சோதிக்கிறாரு. இங்க சாப்பாடு போஜனத்தின் மூலமா சோதிக்கிறார். நீ நிறைய சேர்த்து வைக்காத, அன்னைக்கு நான் உனக்கு ஃப்ரெஷ்ஷா தருவேன்னு சொல்றாரு. இதை நீ நம்புவியா மாட்டியா என்று கர்த்தர் சோதிக்கிறார். சில நேரங்கள தான் பாடுகள் சோதனைகளை ஏன் அனுமதிக்கிறார்? அவர் அனுமதிப்பதை நீங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் போது, கவனிங்க, காடைகளிலும் சரீரத்திற்கு எந்த விதமான பாடுகள் பிரச்சனைகள் வராத வானத்திலிருந்து இறங்கின மன்னாவை, தேனிட்ட பணியாரம் போல் இருந்த அற்புத மன்னாவை தேவ ஜனங்களுக்கு தேவன் தந்தார். அவர் சோதிக்கப்பட்ட பின்பு நிச்சயமாய் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமே, அதே கசப்பான தண்ணீர் குடிக்க முடியாது என்று சொல்லி எழுதப்பட்ட தண்ணீர் மதுரமாய் மாறினது போல, ஆமே, சோதனைகள் பாடுகளுக்கு பின்பு நிச்சயமாகவே ஒரு மதுரமான ஒரு அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு பகுதி, வேத பகுதியோ நம்ம வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம்
அதுல 15, 14 வாசிக்கலாமா? 8ஆம் அதிகாரம். உம்முடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படிக்கு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளைவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்தவரும் உன் தேவனாகி கர்த்தரை நீ மறவாமலும் சரி, இதெல்லாம் ஏன் சொல்றாரு? இதற்கு ஆதாரமான வசனம் பாரு, 14 வாசிப்பாரு, 14 வசனம். உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு. அப்ப நம்முடைய இருதயத்தை சோதிக்கும்படி, இருதயத்தை அறிய சில சோதனைகளை தேவன் அனுப்புவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இருதயத்தை அறிந்து கொள்ள ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க பாரு. இவ்வளவு பாடு, இவ்வளவு பிரச்சனை இருந்தும் அவளுடைய இருதயம் என்னையே வாஞ்சிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்க. அந்த திருவிருந்து கொடுக்கும் போது வாயில வச்சு உள்ள போகல. ஆனாலும் நின்று 1/2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, திருவிருந்து கொடுத்து அப்படிதான் கடந்து வந்தோம். ராமேன்னு சொல்லுங்களேன். இப்ப இருதயத்தை தேவன் பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆலயத்திற்கு ஓடி வரும் அந்த இருதயத்தை பார்க்கிறார். வெளி தோற்றத்துல நம்ம எல்லாரும் தான் ஆலயத்துக்கு வரோம். நானும் தான் நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் மேட்டிமையடையாதபடி உன் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணினவன் நான் தானே. இல்லாட்டி நீ எகிப்துலதான் இருந்திருப்ப. அவன் கொடுக்கிற சாப்பாட்டுக்காக ஏங்கிட்டு இருந்திருப்ப. இந்த ஜெயில பெல் அடிச்சா எப்படி? ஹாஸ்பிட்டல் அந்த வண்டி தள்ளிட்டே வருவாங்க, அது சாப்பாடு கொடுப்பாங்க. ஜெயில பெல் அடிச்சா பைபிள் காலில் 2வது கொஞ்சம் மீதி இருந்தா 2 தடவை தட்டுவாங்க. ஓடி போய் வாங்கலாம்னா என்னை விட உயரம் கம்மியான பர்சன் பிடிஎச் அவங்கள முன்னாடி. அப்ப நான் நின்றுட்டே இருப்போம், பின்னாடி கிடைக்கும் சொல்லுவாங்க. இப்ப போனீங்கன்னா அதே போல மெதுவா நடந்து போ, எட்டி பார்த்தா ஒண்ணுமே இருக்கா. செகண்ட் டைம் இப்படி நமக்கு நேரத்திற்கேற்ற எதையும் விரும்பினதை செய்ய முடியாமல் வாழ்ந்த காலங்கள் எகிப்திலே. ஆமே. ஆனால் அங்கிருந்து உன்னை புறப்பட பண்ணி, கவனிங்க, புறப்பட பண்ணி நீ எங்க சாப்பிட்டதான காடைகளை விட நான் கொடுக்கிற வானத்து மன்னாவினாலே நான் உன்னை போஷித்தேனே. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அது பின்னாட்கள்ல புதிய ஏற்பாட்டுகள் அந்த மேலிருந்து இறங்கின அப்போ இரட்சகரை குறிக்கும்படி, ஒரு ஆமீன் சொல்லுங்க, அவர் சரீரத்திற்கு ஈடாக அந்த மன்னாவை வனாந்தரத்திலே உங்களுக்கு நான் கொடுத்தேனே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப அந்த இருதயத்தை சோதிப்பதற்கா இன்னைக்கு பாரு, அந்த இருதயத்தை சோதித்த தேவன் இப்ப அறிஞ்சுக்கிட்டாரு. என் மகனுடைய இருதயம், என் மகளுடைய இருதயம், இந்த ஆலயத்துடைய ஆராதனை நோக்கம் என்னை மகிமைப்படுத்துவது ஒன்று. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லுங்க. அப்ப நிச்சயமா சொல்லுகிறேன், எப்படி பாலும் தேடும் ஓடுகிற கானான் தேசத்தை கொஞ்சம் பேர் கையில் மீந்திருந்த அந்த தேவ பக்தியுள்ள அடைந்தார்களோ, அதே போல இந்த உலக வாழ்க்கையிலோ நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்படியே பாருங்க, அடுத்து பாருங்க, அடுத்த வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம். அதுலயே அது சம்பந்தமா சில வார்த்தை 26:2 Psalm 26:2 வாசிப்போம். சங்கீதம் 26:2. கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களை என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமே. ஆண்டவருக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி. இது உண்மையா ஆண்டவருக்கு சேலஞ்ச் பண்ணல, கர்த்தருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு பிசாசுக்கு தான் இந்த வார்த்தை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என் தேவன் என்னை பரீட்சித்து சோதித்து பார்த்தாலோ, என் உள்ளந்தரி இருதயத்தை நீ புடமிட்டாலோ என் இயேசு பக்கம் தான் நான் நிற்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். என தன் ஜீவனையே கொடுத்து மீட்டு கொண்டார். அல்லேலூயா. தன் ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டார். எப்படிங்க நம்ம ஆலயத்தை விட முடியும்? கர்த்தர் ஆராதிப்பதை எப்படி விட முடியும்? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய இருதயத்தை சோதிக்கும்படியாக கர்த்தர் அநேக வேளைகள்ல நம்மை சோதிப்பார். அதற்கு நடுவில் நீங்கள் நானும் தேவன் நல்ல ஒரு ராப்போ இருந்துட்டா, நல்ல உறவு இருந்துட்டா, நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த தைரியத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அடிக்கடி தவறி போறாங்க, நான் இப்பொழுது என்னை அறியாத ஒருவனை எழுப்புவேன் என்று புறஜாதியிலிருந்து ஒரு ராஜா கோரேஸ் எழுப்பி சொல்றாரு. 45ஆம் அதிகாரம் 2ல நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். சபையாக்கிட்டு என்ன பண்ணுவேன்? இருப்பு தாழ்பாலை வெண்கல கதவுகளை உடைத்து முறித்து ஒளிப்படத்தில் பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன். ஆமே.
சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆமென் தேவன் உங்களுக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். எப்போ? உங்களுடைய என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு வாஞ்சிக்கும் போது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் போது. நான் திரும்ப சொல்றேன், எனக்கு எந்த 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 யோசனை கிடையாது. பெண்கள் ஐக்கியமா உங்க இருதயம் அந்த ஐக்கியத்தை வாஞ்சிக்கணும். ஒரு ஆமென். அதுல போய் நின்னு நான் ஜெபம் பண்ண எனக்கு நேரம் கொடுக்கல என்பது அர்த்தம் அல்ல. அவங்களுக்கு வருது போட்டிகள் அல்ல. ஆண்கள் ஐக்கியமா வாலிபர் ஆராதனை உங்க இருதயம் வாஞ்சிக்குதா? ஆராதனை வாஞ்சிக்குதா? அங்க ஐயோ ஆராதனை நடக்குமே, போகணுமே, கொஞ்சமாகிலும் வார்த்தைகளை கேட்கணுமே. ஒரு ஊழியர் கூட்டம் நடக்குது, ஐயோ போகணுமே, மூத்த ஊழியர் செய்தி கொடுப்பேன், எனக்கு பிரயோஜனமா இருக்குமே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்படி தேவனுக்கு அடுத்தவைகளை தேடும் போது கர்த்தர் உனக்கு அடுத்தவைகளை தேடி கொண்டு உன் கையில் கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? மோசே பாருங்களேன், அவ்வளவு ரிஜெக்ட் பண்றான், இக்னோர் பண்றான் ஆண்டவரை. ஆனாலும் கர்த்தர் அவனை பயன்படுத்தும் முன் குறிச்சாரு, பயன்படுத்தியே காண்பித்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அவனை உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். நம்ம கடைசியாக ஆதியாகமத்தின் புத்தகம் 42. ஒரு சிலருக்கு இது ஞாபகம் இருக்கலாம். ஆண்டவர் யோசேப்பை சோதித்தார். ஆமென். பல இடங்கள்ல கர்த்தர் அவனுக்கு வந்த பாடுகளை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. 42ஆம் அதிகாரம் அதுல 14 முதல் நம்ம வாசிக்கும் போது, அவனுடைய தாய்க்கு பிறந்த இன்னொரு சகோதரன் இருக்கிறான். அவனை காணாது இருக்கிறான். ஆமென். அவன் அங்க தகப்பன் யாக்கோபு பிடித்து வைத்திருக்கிறான். எல்லா பிள்ளைகளையும் நான் இழக்க விரும்பவில்லை என்று அவனை வைத்து கொள்ளுகிறான். இப்போ இவன் சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க. பஞ்சகாலம் அங்கே. இங்கே படி அளக்கப்படுகிறது, தானியம் கிடைக்கிறது என்பதை அறிந்து யோசேப்பு தன் ஞானத்தினாலே ராஜா கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லி, முதல் 7 வருஷம் விளைச்சல் அதிகமா இருக்கும், 2வது 7 வருஷம் கடுமையான பஞ்சம் இருக்கும். அப்போ அந்த பார்வோன் சொல்லுகிறான், உன் தேவன் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய் என்று சொல்லும் போது, அவன் ஞானமாய் முதல் 7 வருஷங்களில் விளைகிற விளைச்சலை சேர்த்து வைக்கிறான். மீதமுள்ள பஞ்சகாலங்கள்ல அவைகளை கொடுத்து சமாளித்து கொண்டு வருகிறான். தேசம் சுபிட்சமாய் இருந்து கொண்டிருக்க, இவனுடைய குடும்பமோ பஞ்சத்தில் அங்கே காணப்பட்டு இங்கே தானியம் உண்டென்று அறிந்து புறப்பட்டு வருகிற இந்த சம்பவத்தை தான் நாம் பார்க்கிறோம். 42ஆம் அதிகாரம் 14 முதல் நான் வாசிக்கிறேன். யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரி. வந்த ஜனங்களை பார்த்து, சபர்களை பார்த்து இவன் சொல்றான், எங்களை வேவு பார்க்க வந்திருக்கிறீங்க. தெரிஞ்சுக்கிட்டான், ஆனாலும் சொல்றான், வேவு பார்க்க வந்திருக்கிறீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போய் நீங்க சொல்ல வந்திருக்கிறீங்க. அப்படி நான் சொன்னது சரிதான். உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். இவன் அம்மாவுக்கு பிறந்த இவனுடைய இளைய சகோதரன். அவனை காண இப்போ பார்க்கணும்னு ஆசை. இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். 16 பாருங்க. உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவோ நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரதான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். இக்கட்டில மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி பிள்ளையை கொண்டு வரணும், இவனுடைய சொந்த சகோதரனை கொண்டு வர வேண்டும். ஆனால் யாக்கோபு அங்கே முதிர் வயதிலே விடாமல் வைத்திருக்கிறான். நீ கொண்டு வரலன்னு சொன்னா நீ வேவு பார்க்க வந்தவன் சொல்லி உங்களை நான் தண்டிப்போம் என்று சொல்லுகிறான். உண்மை அதுவல்ல. எப்படியாகிலும் இவனுடைய சொந்த சகோதரன், இவனுடைய தாயின் பிள்ளைய, இவனை பெற்றெடுத்த தாய்க்கு பிறந்த பிள்ளையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இது உண்மையா இருக்குமே ஆனால் பைபிள் எழுதப்பட்ட வார்த்தை உண்மை. அப்ப உங்களை என்னை படைத்த தேவன் அல்லேலூயா உன்னை காணும்படி விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும், அதான் தாவீது சொல்றார், காலையிலே உம்முடைய முக சாயலால் நான் திருப்தி அடைவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவர் கண்டடைகிறார்கள். இன்னைக்கு நீ யாரை பார்க்கணும்னு விரும்புறியோ, நான் திரும்ப சொல்றேன், அது என் தாய் தகப்பனா இருக்கலாம், என்னுடைய மனைவியா இருக்கலாம், என் புருஷனா இருக்க, என் பிள்ளைகளா இருக்கலாம். நீ பார்க்க முதலில் விரும்புவது மனிதர்களா இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உனக்கு வருகிற சோதனைகள் பாடுகள் பெரிதா இருக்கும். அதற்கு மாறாக என் தேவனை நான் பார்க்க விரும்புகிறேன், அவர் சித்தம் செய்ய விரும்புகிறேன், அவர் விரும்புகிறதை, அவர்களுடைய விருப்பம் என்ன, ஓய்வு நாள் விடாதே. ஆமே, என்னை முழு இதயத்தோடு ஆராதனை செய், புது பாடலால் என்னை பாடு, உன் தாளந்துகளை எனக்கு
எனக்கு கொடு, நீ கனி கொடுக்கும்படி, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டேன். I have appointed you to bear more fruits. கனிகளை கொடுக்கும்படி. நீயா கனி கொடுக்க மாட்ட, நீ கனி இல்லாத வேறு மரம், காட்டத்தி மரமா இருந்த உன்னை நான் எடுத்து சுத்தமான ஒரிஜினல் ஒலிவ மரத்துல ஒரு கிளையை வெட்டி போட்டு அதுல நான் உன்னை ஒட்ட வைத்தேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வேரின் சாரம் உனக்கு. அப்போ நீங்கள் நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம், கனி கொடுப்பது அவர்தான். ஒரு ஆமேன். அதற்கு நீ இசைந்து கொடுத்தால் போதும். I am here, O Lord, நான் இங்க இருக்கிற ஆண்டவரே என்று சொன்னால் போதும், கர்த்தர் கனி கொடுக்க செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அற்புதமான ஒரு வேத பகுதி பாருங்க. என் சகோதரன், அவனுக்கு அவன் தம்பியை பார்க்கணும், அவ்வளவுதான். அதுக்கு அவன் என்ன வேணா செய்ய துணிவா இருக்கிறான். அவங்களை வேவுக்காரன்னு சொல்லி என்னுடைய அடுத்த ஆட்கள் சொன்னா உன்னை உள்ள கொண்டு போய் போட்டுருவாங்க, மிரட்டுகிறான். அப்ப ஆண்டவர் நம்மளை மிரட்டுவது போல் நடத்த முடியும், சோர்வுகளுக்குள்ளே நடத்த முடியும், ஒன்றுமில்லாத வெறுமை போல காணப்படுவோம். ஆனால் ஒன்றை மறந்து போகாதிருங்கள், அவர் சத்தியமுள்ள தேவனாயிருக்கிறார். உன்னை காணும்படி, ஆமே, ஒளித்து கொண்ட ஆதாமை காண கர்த்தர் ஆவலாய் இருந்தார். எதற்கு? அவனை சாகடிப்பதற்கல்ல. ஆதாமே, நீ எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உன்னால் முடிந்த அத்தி இலைகள் தான். அப்பப்ப காரணங்களை சரி செய்து கொண்டு ஓடிக்கொண்டிருப்ப, ஆனா உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. ஆமே. என்ன? இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போகும்போது அத்தி இலைகள் கீழே விழுந்து விடும். உன்னுடைய சுய கிரியைகள், உன் சுய நினைவுகள், உன் ஓட்டம், உன்னுடைய சரீர உறுப்புகள் பலவீனம் அடைந்து போகும். ஆனா நான் கொடுக்கிற ரட்சிப்பு, ஆமென், ஆட்டினுடைய தோலினால் செய்யப்பட்ட ஒரு தோளாடை கொடுத்து அனுப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அவருடைய முகத்தை காண விரும்புகிறார். அவர் நம்முடைய முகத்தை காண விரும்புகிறார். அந்த இடத்தை பாருங்களேன். என் வார்த்தைகள், நீ போய் அவனை கூட்டிக் கொண்டு வரணும். அடுத்து அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். சொல்லிட்டு சும்மா விட்டுருக்கலாம், ஜெயிலையும் போட்டுட்டு 3ஆம் நாளிலே, ஆமே, ஓசியா சொல்றாரு, நாங்க எங்களை அடிச்சாலும் பரவாயில்ல, 3ஆம் நாள் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆமே. 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, காயப்படுத்தினால் கட்டு போடுவீர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம அந்த காயத்தை பெருசா பேசுவோம், ஜனங்க முன்னாடி காமிப்போம், அதனால சாட்சி கூட சொல்லுவோம், பெருசா அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் காயப்படுத்தினால் கட்டு போடுகிறவர், அடித்தாலும் அணைக்கிற தேவன், 3ஆம் நாள்ல என்னை உயிர். இதுதாங்க பூரணமான விசுவாசம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் குறையப்படுகிறவர் தான். ஆனா கர்த்தர் திரும்ப திரும்ப நம்மோடு ஆமை பேசுகிற ஒரு வார்த்தை. ஆமீன். அதை திரும்ப நம்ம 16ஆம் வசனம் முதல் வாசிச்ச 3 நாள் காவல்ல வைக்கிறாங்க. அப்படியே கீழே வாங்க, 28ஆம் வசனம் முதல் 43ஆம் அதிகாரத்துல இவங்க போய் இப்ப இந்த பிள்ளையை கூட்டிட்டு வரணும். யாரு? கடைசி மகனா பென்யமீனை கூட்டிக் கொண்டு வரணும். 43, 28 முதல் பாருங்க. 28, அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாகிய உமது அடியான் சுகமாய் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன், நீ வீட்டுல போய் பாருங்க. இப்ப ஊருக்கு போயிட்டாங்க. போயிட்டு யாக்கோபு கிட்ட பேசி அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்ப சொல்றாங்க, எங்க அப்பா சுகமா இருக்கிறாங்க, இன்னும் உயிரோடு இருக்கிறார். இவன் கேட்கிறான், அப்பா உயிரோடு இன்னும் காட்டிக்கல, யாருன்னு காட்டிக்கல. அவன் தன் கண்களை ஏறெடுத்து, கவனிங்க 30ஆம் வசனம் 29ஆம் வசனம், தன் தாய் பெற்ற குமாரனாகிய சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தி தன்னுடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து காரியம் மேலப்பட்ட நம்முடைய இயேசு நம்மை காணும்படி. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? தன் சகோதரனை பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அடுத்த வார்த்தை, எகிப்தியர் எபிரியோட சாப்பிட மாட்டார்கள், அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பா இருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும், பென்யமீனுக்கு தனியா, அவர்களுக்கு தனிப்படும், அவனோடு சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். அவனுக்கு முன்பா மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவன் வயதின்படியே அவளை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் பார்வைக்கு தென்படுகிறது போல் நம்ம இருந்துட்டான். ஆமே. நம்முடைய பார்வையிலும் கர்த்தர் நமக்கு தெளிவா தெரிகிறாரு. எப்படி சொல்ல முடியும்? எப்படி கான்பிடென்ட் வரும்? நான் போறேன், ஆமே, ஆண்டவருக்கு நிக்கிறேன், பலன் தருகிறார், கிருபை தருகிறார், என் இருதயம் மேட்டிமை அடைவதில்லை, ஆமே, தாழ்மையா கர்த்தரை தேடுகிறது. இதெல்லாம் நமக்குள்ளே இந்த கிரியைகள் நடக்கும்போது ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒரு ஆம்பீன் சொல்லுங்க. மரிச்சு போச்சு, உயிரோட இருக்காங்களோ என் தம்பி யோசித்த நாட்கள் போய், என் தகப்பன் எப்படி இருக்கிறாரோ, என் சகோதரரை காண்பேன காண மாட்டேன்
விடுவேனோ, அவங்க தான் என்ன குழியில போட்டாங்க, அவங்க தானே என் சொப்பனத்தை அவமானப்படுத்தினார்கள் என்கிற சிந்தையெல்லாம் யோசேப்புக்கு மாறிடுச்சு. மாறிட்டு சொல்றான் 50ஆம் அதிகாரத்துல 19:20 நீங்கள் பார்த்து வருகிறபடியே தேவனோ எல்லாவற்றின் நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றின் நன்மையாய் முடிய பண்ணினார். யாரால சொல்ல முடியும்? ஒரு ஆமீன் சொல்லுங்க. நமக்கு பிரியமானவர்கள் யாராய் கூட இருக்கலாம். ஆமே, ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் கூட நியூஸ் வரலாம். ஆனால் அந்த நாளிலே அந்த நேரத்திலே தேவனுடைய நேரமாய் இருக்குமே ஆனால், தேவனுடைய பணமாய் இருக்குமே ஆனால், தேவனுக்கான இருதயம் தேடுகிற அந்த இருதயம் வாஞ்சிக்குமே ஆனால், அந்த நேரத்தை நம்ம மற்றதற்காக கொடுக்கும் போது, தேவன் இரண்டாவது வைக்கும் போது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லி முடிக்க, நமக்கு வருகிற பிரச்சனை, வியாதி, பலவீனங்கள் பெருசா தெரியும். கர்த்தருடைய அற்புதம் சிறிதாய் மாறிவிடும். அதற்கு மாறாக ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரை சோதிப்பது நல்லது, புடமிடுவது நல்லது. அவர் ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஆமை, செங்கடலை பிளந்தவர் கசப்பான தண்ணீரை மதுரமாக்க மாட்டார், நிச்சயமாய் செய்வார். ஜனங்கள் முறுமுறுக்கட்டும், என் சொந்த சரீரம் என்னை வெறுக்கட்டும், பரவாயில்ல. ஆனா கர்த்தர் எனக்காக ஒரு மர கிளையை வைத்திருக்கிறார். ஆமை, எனக்காக சிலுவை மரத்தில் அடிக்கப்பட்டவர் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சோதிக்கும்படியாதான் அந்த மாறாவின் கசப்புகளை கொண்டு போனார். என் கற்பனைகளை கை கொள்ளுவீங்களோ மாட்டீர்களோ, பின்னாட்களிலே நீங்கள் சிறுமையா இருந்த நாட்களை நினையாமல் போவீர்களோ என்று சோதிக்கும்படியாக. ஒரு ஆமே, அப்படி எழும்பி நிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமே, அதற்கு முன்னாடி சாரி, அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கனப்படுத்தணும், விமென்ஸ் டே, அதனால எங்களை கனப்படுத்த விரும்புகிறோம். ஆண்டவர் நல்லவர்.